Tamil News. டிபிசியின் தலைப்புச் செய்திகள். இந்தியாவுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமாரவுடன் வெளிவிவகார அமைச்சர் சுப்பிரமணியம் ஜெய்சங்கர், நிர்மலா சீதாராமன், எல் முருகன் ஆகியோர் தனித்தனியான சந்திப்புகளை நடத்தியுள்ளனர். பிரபல தபேலா இசை மேதை ஜாகிர் ஹுசேன் தனது 73வது வயதில் இன்று காலமானார். புதிய சபாநாயகர் தெரிவு நாளை இடம்பெறுகிறது. ஜனாதிபதியை உத்தியோகபூர்வமாக வரவேற்கும் நிகழ்வு இன்று இடம்பெறுகிறது. மனித உரிமை செயற்பாட்டாளரான அருட்தந்தை லூக் அவர்கள் தாக்கப்பட்டார். வருமான வரி செலுத்தாதவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உள்நாட்டு இறைவரி திணைக்கள ஆணையாளர் தெரிவிக்கிறார். அவை இன்றைய டிபிசியின் தலைப்புச் செய்திகள். வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் காலை தமிழ் செய்திகளுடன். இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். 3 நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இந்தியா சென்ற ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை உத்தியோகபூர்வமாக வரவேற்கும் நிகழ்வு இன்று இந்திய ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ இல்லமான ராஷ்டிரபதி பவனில் நடைபெறவுள்ளது. ஜனாதிபதியை வரவேற்கும் உத்தியோகபூர்வ நிகழ்வு இன்று காலை 10 மணிக்கு ஆரம்பமாக உள்ளது. ஜனாதிபதியின் முதலாவது வெளிநாட்டு விஜயத்தை ஆரம்பித்து நேற்று மாலை 5:30 மணி அளவில் ஜனாதிபதி மற்றும் அவரது குழுவினர் பயணித்த விமானம் இந்தியாவின் புதுடில்லியில் உள்ள இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தை சென்றடைந்தது. அங்கு தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் கலாநிதி எல் முருகன், இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா மற்றும் ராஜதந்திரிகள் குழுவினர் ஜனாதிபதியை விமான நிலையத்தில் வரவேற்றனர். அதன் பிறகு ஜனாதிபதி இந்திய நிதி மற்றும் நிறுவன அலுவல்கள் அமைச்சர் நிர்மலா சீதாராமன், வெளியுறவுத்துறை அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் மற்றும் இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் ஆகியோர் ஜனாதிபதியுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்தியுள்ளனர். இந்தியா இலங்கை பொருளாதார ஒத்துழைப்பை அதிகரிப்பதுடன் இரு நாடுகளுக்கும் இடையிலான முதலீட்டு வாய்ப்புகளை விரிவுபடுத்துவது தொடர்பில் ஜனாதிபதிக்கும் இந்திய நிதி மற்றும் நிறுவன அலுவல்கள் அமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கும் இடையில் இடம்பெற்ற சந்திப்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் இலங்கைக்கு அதிகளவான இந்திய சுற்றுலா பயணிகளை வரவழைப்பது, விவசாய நவீனமயமாக்கல் மற்றும் நாட்டில் டிஜிட்டல் கட்டமைப்பு மேம்பாடு குறித்தும் கலந்துரையாடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் இடையிலான சந்திப்பில் இலங்கையின் பொருளாதார மறுமலர்ச்சிக்கு இந்தியாவின் மிகப்பெரிய சந்தையை பயன்படுத்திக் கொள்வது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது. மீன்பிடித்துறை மற்றும் தேசிய ஒருமைப்பாடு மேம்பாடு உள்ளிட்ட இரு நாடுகளுக்கும் அந்யோன்யமான விடயங்கள் குறித்தும் இதன் போது கவனம் செலுத்தப்பட்டது. இதனையடுத்து இந்திய பாதுகாப்பு ஆலோசகர் ஸ்ரீ அஜித் தோவால் ஜனாதிபதியை சந்தித்து வலயத்தின் பாதுகாப்பு குறித்தும் கலந்துரையாடியுள்ளார். இதற்கிடையில் இன்று ஜனாதிபதியை வரவேற்கும் உத்தியோகபூர்வ நிகழ்வுக்கு பிறகு ராஜ்கோட்டில் உள்ள மகாத்மா காந்தி நினைவிடத்தில் அவர் மரியாதை செலுத்த உள்ளார். பின்னர் ஜனாதிபதி மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கும் இடையிலான கலந்துரையாடல் இடம்பெறவுள்ளது. பிரதமரின் உத்தியோகபூர்வ இல்லமான ஹைதராபாத் இல்லத்தில் பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. அங்கு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், இருதரப்பு கலந்துரையாடல்கள் மற்றும் கூட்டு ஊடக அறிக்கை வெளியீடு இடம்பெறவுள்ளது. அத்துடன் ஜனாதிபதி மற்றும் இந்திய துணை ஜனாதிபதிக்கு இடையிலான சந்திப்பு இன்று பிற்பகல் நடைபெறவுள்ளதாக ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. பின்னர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கும் இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்முவுக்கும் இடையில் பேச்சுவார்த்தை ராஷ்டிரபதி பவனில் இடம்பெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது. மீனவர்கள் நேரில் சந்திப்பது இதுவரை நடைபெறவில்லை. அது இடம்பெறுமாயின் பல பிரச்சனைகளை தீர்வு காண முடியும் என யாழ் இந்திய துணை தூதுவர் சாய் முரளி இவ்வாறு தெரிவித்தார். இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் பெரும் பங்களிப்புடன் மிஸ்பா ஜெப மிஷனரி ஆலயத்தின் ஏற்பாட்டில் முல்லைத்தீவு முள்ளியவளையில் நத்தார் பெருவிழா இடம்பெற்றிருந்தது. இந்நிகழ்வின் பின்னர் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். இந்திய அரசாங்கத்தினால் ஆரம்பிக்கப்பட்ட பல திட்டங்களில் குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணத்தில் உள்ள மக்களுக்கு ஆதரவாக மேலும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம், கிழக்கு பல்கலைக்கழகம் சம்பந்தமான திட்டங்களும் அண்மையில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. மீனவர்கள் விடயத்தில் அக்டோபர் மாதம் இறுதியில் பெரிய அளவிலான கூட்டம் ஒன்று இடம்பெற்றிருந்தது. அதில் இலங்கை தொடர்பான அதிகாரிகள் சந்தித்திருக்கிறார்கள்.
ஆனால் மீனவர்களில் நேரில் சந்திப்பது இதுவரை நடைபெறவில்லை. அது நடைபெறுமாயின் பல பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முடியும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். 2023-24 மதிப்பீட்டு வருடத்தின் எஞ்சிய வரி பணத்தை எதிர்வரும் 26ஆம் திகதிக்கு முன்னர் செலுத்துமாறு உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது. குறித்த திகதிக்கு முன்னர் வரிப்பணம் செலுத்த தவறும் நபர்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு எந்த நிவாரணமும் வழங்கப்பட மாட்டாது என திணைக்களத்தின் ஆணையாளர் சேபாலிகா சந்திரசேகர தெரிவித்துள்ளார். இதுவரை செலுத்தாத மதிப்பீட்டு வரி மற்றும் எஞ்சிய வரிப்பணத்தை அறவிடுவதற்கான கள ஆய்வு மற்றும் உள்நாட்டு இறைவரி கட்டளை சட்டங்களின் பிரகாரம் சட்ட ரீதியில் நடவடிக்கை எடுப்பதற்கு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அவர்களுக்கு எதிராக 2025 ஜனவரி மாதத்தில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஆணையாளர் தெரிவித்துள்ளார். எஞ்சிய வருமான வரிப்பணம் செலுத்தாத நபர்களுக்கு முன் அறிவிப்பின்றி அவர்களது வங்கி கணக்குகளில் இருந்து பணத்தை அறவிட நடவடிக்கை எடுக்கப்படும். இதற்கு மேலதிகமாக அவர்கள் செலுத்த வேண்டிய மீதமுள்ள வரி பணத்தின் அளவுக்கமைய குற்றவியல் வழக்கு தொடுப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதாகவும் ஆணையாளர் தெரிவித்துள்ளார். பாராளுமன்றம் நாளை கூட உள்ளது. அதன்படி இந்த வாரத்தில் பாராளுமன்றம் கூடி நாளை மற்றும் நாளை மறுதினம் 2 நாட்களுக்கு மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. தற்போது வெற்றிடமாக உள்ள சபாநாயகர் பதவிக்கு புதிய சபாநாயகர் தெரிவு செய்யப்பட உள்ளார். அதன் பின்னர் வழமை போல நாடாளுமன்ற நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. நாளை காலை 9:30 மணி முதல் 10:30 வரையான வாய்வழி பதில்களை எதிர்பார்க்கும் கேள்விகளுக்கு முன்னதாகவே ஒதுக்கப்பட்டிருந்தது. எனினும் புதிய சபாநாயகர் தெரிவு அமர்வின் ஆரம்பத்தின் போதே இடம்பெறவுள்ளதால் அதற்கு சிறிது நேரம் எடுக்கும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. சபாநாயகராக செயற்பட்ட அசோக ரன்வலவின் ராஜினாமாவை ஜனாதிபதி ஏற்றுக்கொண்டதை அடுத்து 10வது பாராளுமன்றத்தின் சபாநாயகர் பதவி தற்போது வெற்றிடமாக உள்ளது. சபாநாயகர் பதவிக்கு ஆளுங்கட்சி சார்பில் ஏற்கனவே 3 பெயர்கள் முன்மொழியப்பட்டுள்ளதாகவும் தற்போதைய பிரதி சபாநாயகரின் பெயரும் அதில் முன்மொழியப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. தற்போதைய நிலையில் புதிய சபாநாயகர் தொடர்பில் இறுதி தீர்மானம் எடுப்பதற்காக ஆளும் கட்சியின் பாராளுமன்ற குழு கூட்டம் இன்று நடைபெறவுள்ளது. இதேவேளை சபாநாயகர் பதவிக்கு எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரின் பெயரை முன்மொழிவது பொருத்தமானது அல்ல என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஆசு மாரசிங்க தெரிவித்துள்ளார். எனினும் எதிர்க்கட்சியிலிருந்து சபாநாயகர் பதவிக்கு பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரின் பெயரை முன்மொழிய உள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. மக்கள் பல பிரச்சனைகளை எதிர்நோக்கி வரும்போது பொய்களை கூறி ஆட்சி செய்யும் இந்த அரசாங்கத்தின் உண்மை நிலை மக்கள் மத்தியில் தற்போது வெளிப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார். பமுனுகம பகுதியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் வைத்தே அவர் இதனை தெரிவித்துள்ளார். நாட்டில் ஏற்பட்டுள்ள அரசியல் மாற்றத்துடன் நாட்டை கட்டியெழுப்பும் விடயத்தில் எந்த வகையான வேலை திட்டமும் மற்றும் எவ்வாறான ஆட்சி முறை முன்னெடுக்கப்படுகிறது என்பது தொடர்பில் சகலரும் உன்னிப்பாக கவனித்து வருகின்றனர். தற்போதைய ஆட்சியாளர்கள் முன்னதாக கூறியதையும் தற்போது செய்வதையும் பார்க்கும்போது பாரிய இடைவெளி காணப்படுகிறது. நாட்டில் இயற்கை அனர்த்தங்கள் ஏற்படும் போது வழங்கப்படும் நிவாரணங்கள் போதுமானதாக இல்லை என தற்போதைய ஆட்சியில் உள்ள அரசாங்கம் முன்பு கூறி வந்தது. அந்த நிவாரணம் குறைந்தது சுமார் 1 லட்சமாக இருக்க வேண்டும் என தெரிவித்திருந்தனர். அண்மையில் ஏற்பட்ட வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்பட்ட நிவாரணத் தொகை 40,000 ரூபாவாக காணப்பட்டது. பொருட்களின் விலையை குறைப்போம், வாழ்க்கை சுமையை குறைப்போம் என்று தேர்தல் மேடைகளில் பிரஸ்தாபித்தாலும் இன்று தேங்காய் தட்டுப்பாடும் அரிசி தட்டுப்பாடும் நிலவி வருகின்றன. வெளிநாட்டிலிருந்து அரிசியை இறக்குமதி செய்ய மாட்டோம் என கூறினார்கள். இன்று வெளிநாட்டிலிருந்து அரிசியை இறக்குமதி செய்து வருகின்றனர். அரிசி தட்டுப்பாட்டுக்கும் தேங்காய் தட்டுப்பாட்டுக்கும் தேசிய ரீதியில் தீர்வு இல்லை என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் நத்தார் இன்னிசை வழிபாட்டுக்கு பயணித்துக் கொண்டிருந்த மனித உரிமை செயற்பாட்டாளர் அருட்தந்தை லூக் சனிக்கிழமை மாலை வழிமறிக்கப்பட்டு தாக்கப்பட்டுள்ளார். கிளிநொச்சி முருகண்டியைச் சேர்ந்த தன்னை சுயாதீன ஊடகவியலாளர் என அழைத்துக் கொள்ளும் நபர் ஒருவரே இந்த தாக்குதலை நடத்தி அருட்தந்தையின் கழுத்தை நெரித்து கொலை செய்ய முயன்றதாகவும் இத்தாக்குதல் தொடர்பாக கிளிநொச்சி போலீசில் அருட்தந்தையினால் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.
நாட்டின் வளர்ச்சிக்கு நிதி மற்றும் தொழில்நுட்ப உதவிகள் தொடர்ந்தும் வழங்கப்படும் என ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது. சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிசவுக்கும் ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான நிரந்தர வதிவிட பிரதிநிதி மார்க் ஆண்ட்ரூ பிரான்சுக்கும் இடையில் சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. இதன்போது ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான நிரந்தர வதிவிட பிரதிநிதி மார்க் ஆண்ட்ரூ பிரான்ஸ் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் நாட்டில் நிலையான சமாதானத்தை மேம்படுத்துவதற்காக புதிய அரசாங்கத்தின் முயற்சிக்கு ஐக்கிய நாடுகள் சபை பூரண ஒத்துழைப்பு வழங்கும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. பிரபல தபேலா இசை மேதை ஜாகிர் ஹுசேன் தனது 73வது வயதில் இன்று காலமானார். அமெரிக்காவில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் காலமானதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதய கோளாறு காரணமாக அவர் மரணித்ததாக தெரிவிக்கப்படுகிறது. பிரபல தபேலா இசைக்கலைஞரான இவர் பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன் உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை பெற்றுள்ளார். அத்துடன் இந்திய அரசின் சங்கீத நாடக அகாடமி விருதும் ஜாகிர் ஹுசேனுக்கு வழங்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த செய்திகளோடு நிறைவு பெறுவது டிபிசியின் இன்றைய காலை தமிழ் செய்திகள். மீண்டும் மாலை செய்திகளோடு மீண்டும் சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.